எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதை போய் மாநில அரசுகிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி, ஆனால் திமுக அரசு என்பது நிலையானதல்ல, மாநில அரசு தான் நிலையானது. மாநில அரசுங்கிறது பெர்பெச்சுவேட் ஒன்று. கட்சிகள் வரும் போகும், அது வேறு. சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள், அது வேறு. மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை, வர முடியாது. இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட பட்டியல் சமூகம் பஞ்சாபில் தான் இருக்கிறது. மொத்த மக்கள் தொகை 32%. எஸ்சி எஸ்டி மட்டும் 32% உள்ள ஒரு சமூகம் தனித்து ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றால் அவர்கள் தான் நிரந்தர முதலமைச்சராக இருக்க முடியும். ஏன்னா 30-33% இருந்தாலே ஆட்சிக்கு வந்துட முடியும். ஆனா அது 100 விழுக்காடு கன்சாலிடேட் ஆகணும். அது பிராக்டிகலா முடியாது. எந்த காலத்திலும் இந்தியாவில் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் முதலமைச்சர் ஆகிவிடவே முடியாது. அதை திமுக சொல்லணும். நாங்கள் திமுக இருக்கிற வரை எந்த காலத்திலும் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் முதலமைச்சர் ஆகிவிட முடியாது அப்படின்னு திமுக சொல்லணும். ஆனா திமுக சொல்லாம அது இன்னொருத்தரை சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்ல வச்சு அண்ணன் திருமாவளவன் பேசுறாரு. எந்த காலத்திலும் தமிழகத்துல ஒரு இந்தியாவில் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் முதலமைச்சர் ஆகிவிட முடியாது என்று. ஊபி இந்தியாவிலேயே சாதிய வன்கொடுமைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் எது என்று சொன்னால் ஊபி. அந்த ஊபியில பொதுவா இந்த விவசாய கூலிகள் வழங்கப்படுது இல்லையா, அந்த விவசாய கூலி ஒரு காலத்துல மாடு வச்சு அந்த வெக்கால போர் அடிப்பாங்க. அப்படி அடிக்கிற போது அந்த மாடு ஏகப்பட்ட நெல்லை தின்னுட்டு அந்த நெல் செரிக்காம அது சாணத்தின் வழியாக அந்த மாடு போட்டுரும். அந்த சாணத்தை எடுத்து அதை அலசி அதில் இருக்கிற நெல்லை கூலியாக கொடுப்பாங்க ஊப்பியில. அதுக்கு பேர் கோபரான்னு சொல்லுவாங்க. அப்படி சாதி கொடுமைகள் இருந்த மாநிலத்தில் ஒரு கன்சராம் என்ற ஒருவர் பிறந்தார். அந்த பிறந்து மாயாவதி என்ற ஒரு பெண்ணை 4 முறை முதலமைச்சராக்கி காட்டியிருக்கிறார். அதே போல பீகார், பஞ்சாப், ஹரியானா கிட்டத்தட்ட 7 மாநிலங்களில் இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சர் ஆகி இருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னா அங்கெல்லாம் திராவிட கட்சிகள் இல்ல. அதால ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் முதலமைச்சர் ஆனா இங்க திராவிட கட்சிகள் இருக்கு. அதால நாம முதலமைச்சர் ஆக முடியல. எனவே இந்த மக்கள் தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் வாழ்வாங்க வாழணும்னு சொன்னா இங்க தமிழகத்தில் இருக்கிற திராவிடம் முதல்ல களையப்படணும். இந்த திராவிடம் எப்படி நாம அடிமைப்படுத்தி வைத்திருக்குன்னு சொன்னா மது என்ற ஒரு விஷயத்தை கொடுத்து இன்னைக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கு. இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற பறையரும் வன்னியரும் பெரும்பான்மையானவர்கள் மதுக்கு அடிமையானவராக இருக்கிறார்களா இல்லையா? நாம் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மருத்துவரும் அதை ஒத்துக்கொள்கிறார். இந்த சமூகத்தை குடிய வைத்து திராவிட கட்சிகள் சீரழிக்கிறது என்பதை அவர் ஒத்துக்கிறார். ஏன்னா இன்றைக்கு எல்லா இடங்களிலும் வேலை வேற ஸ்டேட்ல இருந்து வேலைக்கு வரான். ஏன் வேற ஸ்டேட்ல இருந்து வேலைக்கு வரான்? ஏன் இந்த தமிழ்நாட்டில் நாம செஞ்சிருந்த வேலையை இன்றைக்கு வடமாநிலத்தில் செய்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்குது என்று சொன்னா அதுக்கு ஒரு 2 விஷயம் தான். ஒன்னு மது, இன்னொன்னு இந்த மைக்ரோ பைனான்ஸ்.